வணக்கம் மக்களே, எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அது ஆரோக்கியத்தில் முதலிடம் பிடிப்பது உடல் எடை அதிகமாக இருப்பது தான். அது எப்படி குறைக்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு பிறவி பயன் 77 சேனல். உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உடல் எடை குறைக்கிறதுல முதலிடம் இருப்பது இந்த வாழைத்தண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு உப்பு போட்ட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பைத்தம்பருப்பு, நம்ம பொங்கலுக்கெல்லாம் போடும் பார்த்திங்களா அந்த பைத்தம்பருப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம வாணலில் எண்ணெய் வச்சுக்கிங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கருவேப்பிலையும் கடுகும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்குவோம். காஞ்ச மிளகா போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இதை நம்ம இதில் முக்கியமான ஒரு வேலை என்ன செய்யணும்னா, நம்ம இந்த பச்சை பருப்பு இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம அது கூட போட போகிறதில்ல. இதை வதக்கிற அளவு இதை ஊற வைக்க போகிறோம் தண்ணியில். ஏன்னா நம்ம இதில் போட்டு நம்ம வதக்கினோம்னா கொஞ்சம் அது சீக்கிரம் வேகாது. நம்ம ஊற வச்சுட்டு அது போட்டோம்னா நல்லா வெந்துடும். வாழைத்தண்டு கூட அதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டை இதை நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க. இதுக்கு தண்ணி தேவையில்லை. இந்த புழிஞ்சிட்டு போட்டு இதில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். இப்போது இதுக்கு என்ன டிப்ஸ், இதில் என்ன இடல் குறைவை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வாழைத்தண்டை நீங்கள் வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டீங்கன்னாவே உங்கள் உடம்புல அதிகப்படியான கொழுப்புகள் கரையும். அதுக்கப்புறம் உடல் எடை கூடுறதுக்கு காரணமே இந்த கெட்ட நீர் உடம்புல இருக்கிறது தான். அதை எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குது. அதனால் வாழைத்தண்டு நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது வாழைத்தண்டு மட்டும் மதியானம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் தனியாகவே சாப்பிடுங்க. நிறையாவே எக்ஸஸாகவே சாப்பிடுங்க. இப்போ நம்ம அந்த வாழைத்தண்டில் கொஞ்சம் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நம்ம ரெடியாகி வரும்போது பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊறி போச்சு. ஊறினதை இப்போ இதில் போட்டு இதையும் ஒன்றா நல்லா கலந்து தண்ணியே விடாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா வாழைத்தண்டு பொரியலாகாது, கூட்டு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் நம்ம வாழைத்தண்டு பொரியல் தான் இப்போ செய்கிறோம். இதை நீங்கள் நல்ல சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குடல் புண்ணுலாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் இது சரியாயிடும். அதே மாதிரி இந்த உடல் பருமனால் அவதிப்படுறவங்க கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டை நான் சொல்கிற மாதிரி அது மாதிரி செஞ்சு நீங்கள் 2 நாள் சாப்பிடுங்க. அப்படி இல்லை என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா காலைல வெறும் வயித்துல ஜூஸ் அடித்து குடிச்சிருங்க. தொடர்ந்து இதையும் நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா உடம்பு இளைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நாங்கள் தான் இதை சாப்பிட்றோமே, நிறைய ஃபேட் ஐட்டம் திருப்பி நிறைய எடுத்து உடம்புக்கு உண்டாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் டயட்டை எடுத்துக்கிங்கன்னு யாருமே அதை சில பேர் கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிச்சா எங்களுக்கு சரியாயிடுமோ அப்படிலாம் கிடையாது. நம்ம பாரம்பரியமாக நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற இந்த சாப்பாட்டை கரெக்டாக சாப்பிட்டாலே நம்மளுக்கு உடல் பருமன்றது வராது. அதனால் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஒரு ஹைப் பண்ணுங்கள். இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. அப்போ தான் நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருப்போன்றதை நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம். ஓகேவா? நல்லா வெந்து போச்சு பாருங்கள். வெந்திருக்குமான்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? வெந்துருச்சு. ஓகே, நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.